தமிழ் அரசியல் கைதியாக 17 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் நேற்றைய தினம் காலமானார். ஆனந்த சுதாகரனின் மனைவி 2018ஆம் ஆண்டு கணவரின் பிரிவால் நோயுற்ற நிலையில் மரணமானார். இந்நிலையில் நிர்கதியான பிள்ளைகளை 75 வயதிலும் பராமரித்து வந்த பேத்தியாரான கமலா அம்மா நோயுற்ற நிலையில் கடந்த சில தினங்களாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் இரவு உயிரிழந்துள்ளார். தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டு போயிடுவேன், இவங்களும் விடுறாங்கள் இல்ல, என்னவாம் சொல்லுறாங்க என நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த காலத்திலும் தனது உறவினர்களிடம் அவர் கேட்டவாறு இருந்தார் என தெரிவித்துள்ளார்கள். ஆனந்த சுதாகரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சிறைச்சாலை வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட ஆனந்த சுதாகரன் மீண்டும் சிறைக்கு செல்ல தயாரான போது அவரது மகளும் அப்பாவோடு செல்லப் போகிறேன் என கூறி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கவலையை ஏற்படுத்தியிருந்தன. இதனை அடுத்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பில் ஆனந்த சுதாகரனை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் இன்று 7 வருடங்கள் கடந்தும் 3வது ஜனாதிபதி பதவிக்கு வந்தும் ஆனந்த சுதாகரன் விடுதலையின்றி சிறையிலேயே உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.